ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நாங்கள் என்ன ஃபீஸ் எம்சிசிக்கு கட்டணும், சப்போஸ் நாங்கள் சீட்டு எடுக்காமல் விட்டுட்டோம்னா எங்களுடைய ஃபண்டு எப்போ ரீஃபண்ட் வரும், இந்த மாதிரியெல்லாம் சில கொயரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேரண்ட் வந்து கேட்குறாங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செயல்பட்டு வருது. கவர்மெண்ட் சீட்டை வந்து கம்பல்சரி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சீட்டு எடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கட்டக்கூடிய ஃபீஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, டியூஷன் ஃபீஸ், அதை 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோடு அந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படியா இருந்தால் 8695186953 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தமிழ் வழியில நீட் பயிற்சி எடுத்துட்டு இருக்க மாணவர்களா நீங்க இந்த 25ஆம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்க் லிஸ்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷம் கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட் இயர் நான் தமிழ் வழியில எங்க படிச்சா என்னால என்னோட மருத்துவ கனவை நினைவாக்க முடியும்ன்ற ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா? 2017 இருந்து நீட்டுக்காக சென்னையில இயங்கிட்டு வர ஒரே ஒரு நிறுவனம் தான் ஆர்ஜிஆர் அகாடமி. தமிழ் வழி மாணவர்களுக்காக இந்த சண்டே நாங்க ஒரு சிறப்பு அறிமுக வகுப்பு நடத்த போறோம். இதுல தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்க்காக நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் எடுக்க போறாங்க. பிளஸ் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஃப்ரீ தமிழ் மீடியம்கான புக் மெட்டீரியல்ஸ் நாங்க கொடுக்க போறோம். பிளஸ் இந்த ஒரு வருஷம் எங்க பேட்ச்ல நடக்கக்கூடிய எல்லா தமிழ் வழி டெஸ்ட் சீரீஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணி எழுதலாம். ஒன்லி 20 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்த செஷனுக்காக நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ப்ரோக்ராம்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோவில் சில கொஸ்டின்ஸ், நம்ம ஜென்ரல் கொஸ்டின்ஸு நார்மலாக வந்து பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்காது. இது எம்சிசி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவரிஸ் வருதுன்னா FNDA நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஜென்ரல். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரிலேட்டட், ரைட்டா? இந்த FNDA என்னன்னா ஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எம்சிசியே போட்டிருக்காங்க. அதில் வாட் ஆர் த வேரியஸ் ஃபீ டு பி பெய்ட் அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் எம்சிசிக்கு பண்ணுறப்ப என்னெல்லாம் ஃபீஸ் நாங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லு. அட் த டைம் ஆஃப் registration, student participating for medical, dental, BSc seat will have to pay 2 kinds of fee, right? One என்னன்னா deemed universities. Deemed universities அப்படின்றப்ப நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு, அது எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 5000. சேம் ஃபார் ஆல் கேண்டிடேட், சரியா? தென் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் அப்படின்றப்ப ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து 2 lakhs. Any candidate opting for deemed university will have to pay ₹5,000, non-refundable of 2 lakhs, refundable security amount at the time of registration, ரைட்டா? அப்போ எவ்வளோ பே பண்ணோம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப? டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா 2,05,000. 5,000 வந்து நான் ரீஃபண்டபிள், 2 lakhs வந்து ரீஃபண்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ? டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் 5,000. 2 லட்சம் ரூபாய் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் அப்படின்றாங்க. சரி, 15% கோட்டாவாக இருந்ததுன்னா 15% கோட்டா ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு, தென் வந்து ஏஎஃப்எம்சி அண்ட் இஎஸ்ஐ, ஆல் எய்ம்ஸ், ஜிப்மர், பிஎஸ்சி நர்சிங், இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா இதில் நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees கொடுக்குறாங்க. யாருக்கு? ஃபார் அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டு அன்ரிசர்வ்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ? 1000 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 500 ரூபாய். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 15% கோட்டா, இல்லைன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர், இஎஸ்ஐ கோட்டா, ஏஎஃப்எம்சி இதெல்லாம் பே பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து 500 நான் ரீஃபண்டபிள். ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு இந்த இதுக்கு போன்றப்பையும் இருக்கு. எவ்வளோ? 10,000 rupees ஃபார் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட். எதுக்கு?
நான் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் 15% கோட்டால பண்றோம் இல்ல எஃப்எம்சி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குல்ல அதுக்கு பண்றப்ப 10,000. இன் கேஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா 5,000 rupees. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். கேண்டிடேட் ஆப்டிங் ஃபார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எனி யூஆர் கேண்டிடேட் ஆப்டிங் ஃபார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், உதாரணத்துக்கு சொல்றாங்க பாருங்க, ஏஎஃப்எம்சி இஎஸ்ஐ வில் பே 1,000 rupees பிளஸ் 10,000. இது 1,000 என்ன நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன், 10,000 என்ன செக்யூரிட்டி அமௌண்ட். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 11,000 ரூபாய். அதே போல எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 500 பிளஸ் 5,000 5,500 அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேப்பா, இந்த டவுட் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? யாருக்கும் இது இல்லாம இருக்கா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? டீம்டு யூனிவர்சிட்டினா எவ்வளோ, அதர் 15% இதுனா எவ்வளோ அப்படின்றத தெளிவா வந்து பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின், இன் கேஸ் கேண்டிடேட் ஹேட் டு அப்ளை ஃபார் போத் கவர்மெண்ட் டென்டல் ஆர் நர்சிங் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து அண்ட் ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் should the candidate pay the fee for both. நம்ம தனித்தனியா பார்த்தோம். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணணும்னா எவ்வளோன்னு பார்த்தோம். 15% கோட்டா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எஃப்எம்சி எல்லாம் இருந்ததுன்னா எவ்வளோன்னு பார்த்தோம். இப்போ இவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, நான் வந்து 15% கோட்டாக்கும் அப்ளை பண்ணணும், டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணணும்ப்பா, அப்போ நான் அங்கே தனித்தனியாக காமிச்ச ஃபீஸ் மாதிரி இங்கேயும் பே பண்ணணுமா அப்படின்னு கொஸ்டின். அது என்ன சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம். அது எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்னா, as per the policy the candidate has to pay only the higher fee. எது ஹையர் ஃபீயா இருக்கோ அதை மட்டும் நீங்க பே பண்ணா போறோம் அப்படின்றாங்க. In this case the candidate will have to pay for deemed university, that is 5,000 plus 2 lakhs security amount. அப்ப 2 lakh 5,000 பே பண்ணா போறோம். You are saving amount. both நீங்க ரெண்டு தீமும் போடுறப்ப என்ன ஆகுதான், உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸை மட்டும் நீங்க பே பண்ணா போறோம். ஆல் இண்டியா கோட்டாக்கு அந்த 15%க்கு சார்ஜ் பண்ற அமௌண்ட் நீங்க வேண்டாம் அப்படின்னா 5,500 11,000 நீங்க பே பண்ண தேவையில்லை. எவ்வளவு மிச்சம் ஆகிடுச்சு பாருங்க. வாட் டஸ் எக்ஸிட் வித் ஃபார் ஃபியூச்சர் மீன்ஸ் இன் கவுன்சிலிங்? என்னப்பா அது ஃபார் ஃபியூச்சர்ன்றாங்க அப்படின்னா என்ன கவுன்சிலிங் அப்ப அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எக்ஸிட் வித் ஃபார் ஃபியூச்சர் மீன் இஃப் எ கேண்டிடேட் இஸ் allotted a seat in round 2 or subsequent round of counseling and does not want to join the allotted seat, he can still with exit with forfeiture. ரெண்டாவது ரவுண்டு இல்ல சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ல எனக்கு வந்து சீட் அலாட் ஆச்சு, வேணாம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செக்யூரிட்டி அமௌண்ட் நம்ம பே பண்றோமோ அது என்ன ஆகுமா, forfeiture, losing security amount deposit once a candidate joined the allotted seat after round 3. She would not be eligible for resigning surrender of joint seat அப்படின்னு. மூணாவது ரவுண்டுக்கு மேல ஆஃப்டர் ரவுண்ட் 3 சீட்டு ரிசைனோ சரண்டரோ பண்ண முடியாது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் ரீஃபண்ட் சம்பந்தமா அவங்களே கொடுத்துருக்காங்க. when and where the security deposit will be refunded? எப்பப்பா எங்களுக்கு பணத்தை வந்து நான் கட்டார அமௌண்ட் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு தெளிவா சொல்றாங்க. செக்யூரிட்டி அமௌண்ட் வில் பி ரீஃபண்டட் ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். எப்போ எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னு எம்சிசி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்களோ அதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. எம்சிசி வில் நோட்டிஃபை அபவுட் த கம்ப்ளீஷன் கவுன்சிலிங் ஆன் த போர்ட்டல்ல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு கொடுப்பாரு. என்ன போர்ட்டல்? www.mcc.nic.in. இந்த வெப்சைட்ல கிளியரா இந்த வருஷத்துக்கான 2025-26க்கான அட்மிஷன்ஸ் ஓவர் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா தி ஃபினான்ஷியல் கஸ்டோடியன் will initiate the refund of security deposit within 15 days of such notification and complete within 30 days of such notification. அட்மிஷன்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 15 நாளுக்கு அப்புறமா நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாரு. 30 நாள்ல என்ன பண்ணிருக்காரு, அண்ட் கம்ப்ளீட் வித்தின் 30 days of such notification. அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்து 30 நாள்ல உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் முடிச்சிருவான் அப்படின்றாங்க. இதுல the security amount will be refunded to the same account from where the security amount was initially deposited by the candidate. இது ரொம்ப முக்கியமானது. என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பேமெண்ட் வந்து நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் என்ன போகுமா,
செக்யூரிட்டி டெபாசிட் திருப்பி ரீஃபண்ட் போகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இஃப் த செக்யூரிட்டி அமௌண்ட் வாஸ் டெபாசிட் த்ரூ கார்டு மூலமா நீங்க பண்றீங்க, ஏதோ ஒரு நம்பர் இந்த நம்பர் இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் கார்டுல நீங்க பண்ணீங்கன்னா then the refund will go to கார்டு, அந்த கார்டுக்கு தான் ரீஃபண்ட் போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த செக்யூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் ஃப்ரம் அக்கௌண்ட்ல இருந்து பண்றீங்க, நெட் பேங்கிங்க்கு மூலமா ஐஎஃப்சி கோடை யூஸ் பண்ணி நீங்க பண்றீங்கன்னா அந்த ஐஎஃப்சி கோடு யூஸ் பண்ணி எந்த பேங்க் அக்கௌண்ட்ல பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால யாரெல்லாம் பேமெண்ட் கார்டு மூலயமாவோ பேங்க் மூலயமா பண்றாங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்டு அண்ட் பேங்க் ஆக்டிவா வச்சுக்கணும், எப்போ ரீஃபண்ட் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவா வச்சுக்கணும். ரெண்டாவது இதை கொடுக்குறாங்க, வேற யாருன்னா கொடுத்து பண்ணிடாதீங்கப்பா அவங்களுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரியும் இதுல கொடுத்துருக்காங்க. If the security deposit is remitted through unrelated card bank account, can the candidate request for refund to different card bank? வேற ஏதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஏதோ ஒன்று அன்ரிலேட்டடா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கார்டை வாங்கி நீ பண்ணிட்டேன்னா நான் என் பேங்க்குக்கு பண்ணுங்க சொன்னா பண்ணுவீங்களான்னா பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அதனால பாத்துக்கிடுங்க. What happens if the candidate by mistake make more than one payment for the same roll number? நிறைய பேர் இருக்கு, சார் நான் ஒரு வாட்டி பேமெண்ட் பண்ணேன் சார் போகல சார், ஆனா என் அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிடுச்சு சார், நான் திருப்பியும் பண்ணேன் சார் அந்த அமௌண்ட் எனக்கு வரல சார், என்ன சார் பண்றது, இப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்களுக்கு கேண்டிடேட் கேன் அப்ரோச் த ஃபினான்ஷியல் கஸ்டோடியன் ஆஃப்டர் 10 days ஆஃப் க்ளோசிங் அப் ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ. ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ முடிச்ச 10 நாளைக்கு அப்புறம் நீங்க ஃபினான்ஷியல் கஸ்டோடியனை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ their email. கால்லாம் பண்ண எடுக்க மாட்டாங்க, இமெயில். The financial custodian will refund the excess payment if any within 30 days of closing of registration. சப்போஸ் அவங்க எக்ஸஸ் ரிசீவ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. The financial custodian will deduct 50% of the registration fees or ₹500 whichever is less from each excess receipt refund towards administrative expenses. நீங்க தெரியாதனமா தப்பு தவறா ஏதோ ஒன்று போட்டு அமௌண்ட் போச்சுன்னா அது அவங்களுடைய மிஸ்டேக்ல அதெல்லாத்தையும் பார்த்து ரெக்டிஃபை பண்ணி திருப்பி அனுப்பணும்ல உங்களுக்கு. அதனால ₹500 அவங்க என்ன சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸா லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். Do I have request the financial custodian to refund the security amount? What is the schedule for refund security amount? நான் வந்து ஃபினான்ஷியல் கஸ்டோடியன் எனக்கு ரீஃபண்ட் பண்ணணும்னு நான் வந்து அவனை ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுப்பா, நாங்களே உங்களுக்கு சொல்லுவோம். போர்ட்டல்ல அப்ப இது முடிஞ்சிச்சுன்னா கவுன்சிலிங் முடிஞ்சதுன்னா நோட்டிபிகேஷன் கொடுப்போம், யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் எலிஜிபிள் கொடுத்துருப்போம், அது மாதிரி எல்லாம் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க எல்லாம் எங்களுக்கு அந்த கஸ்டோடியனை கால் பண்ணி நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித்தின் 30 days ஆஃப் பப்ளிஷிங் த எலிஜிபிள் லிஸ்ட் ஒன்று போர்ட்டல்ல போடுவாங்க. அந்த லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் 30 நாளுக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அந்த மாதிரி வரலன்னா நீங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா. டிபெண்டிங் அப்பான் த லெவல் ஆஃப் digitalization of candidates bank to the candidate account between 2 to 15 days from the date of refund by the financial custodian. என்னைக்கு அந்த லிஸ்ட் கொடுத்துறாங்களோ அதுல இருந்து 2ல இருந்து 15 நாளுக்குள்ள உங்க அக்கௌண்ட்ல வந்துரும் அப்படின்றாங்க. Can candidate initiate refund proceedings through charge bank claim through the card issuing bank? அதுவும் பண்ண முடியாது. எங்க பேங்க் மூலமா இனிஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னாலும் அதுவும் பண்ண முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Who is the financial custodian? யார்ப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த கவுன்சிலிங்க்கு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. HLL லைஃப் கேர் லிமிடெட், a government of India undertaking under Ministry of Health and Family Welfare is the financial custodian. They will on behalf of MCC collect non-refundable registration fee and refundable security from the candidate and refund the security deposit to the eligible candidate. வாங்கி திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. How to contact the financial custodian? இந்த கஸ்டோடியனை நான் எப்படிப்பா கான்டாக்ட் பண்றது, நான் அமௌண்ட் ஜாஸ்தி போட்டேன் எனக்கு வரணும் அப்படின்னா நான் அது சொன்னாதானே வரும் அப்படின்னா 3 விஷயங்கள் நாலு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 1 ஃபார் ரீஃபண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் போர்ட்டல்ல போட்டுடுறாங்க அப்பயும் வரல அப்படின்னா finance mcc@lifecarehllh.com இவங்களுக்கு வந்து நீங்க மெயில் பண்ணலாம். ஃபார் ஆல் அதர் இஷ்யூஸ், ரீஃபண்ட் இல்லாத அதர் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா,
கால் சென்டர் mcc@lifecare11.com இந்த நம்பர்ல நீங்க வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்பலாம். இல்லையா டைரக்ட் ஹாட்லைன் நம்பர் 18001027 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பேசலாம். The financial custodian will respond only to the mails through mail ID registered with MCC. நீங்க கால் பண்ணி பேசினாலும் மெயில் அனுப்பினாலும் நீங்க என்ன மெயில் ஐடியை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டைரக்ட் queries to MCC will not be entertained. MCCக்கு நீங்க என்னதான் கால் பண்ணி என்னதான் பேசினாலும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா ரீஃபண்ட் சம்பந்தமா. For refund related issues, candidate can approach financial custodian only after 10 days of closing counseling window or 15 days of publication of refund details in the MCC portal. ரைட்டா? அதனால இதையும் பாத்துங்க. சும்மா அப்பப்ப கேட்க கூடாது. என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு நோட்டிபிகேஷன் கொடுத்து அதுல உங்களுக்கு வரலன்னா தான் நீங்க என்ன பண்ணணுமா 15ல இருந்து முடிஞ்ச 15 நாள் கழிச்சு தான் நீங்க வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. சரி. Will medical counseling committee bear the bank charges incurred by the candidate while registering for counseling? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்காக நம்ம பேங்க் சார்ஜஸ் இன்கர் பண்ணா பேங்க் சார்ஜஸ் திருப்பியும் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ரைட். Can candidate remit registration fee and security deposit from NRI அக்கவுண்ட்ல இருந்து பண்ணலாமா அப்படின்னா நோ. NRI அக்கவுண்ட்ல இருந்து டைரக்டா பண்ணக்கூடாது. MCC cannot as per Reserve Bank of India rules refund security deposit NRI account இருக்குல்ல. If the candidate want to use the funds available in an NRI account for registering for counseling, he or shall has to first transfer fund from NRI account ல இருந்து NRO அக்கவுண்ட்க்கு மாத்தணும். and from NRO account to MCC க்கு நீங்க பே பண்ணணும். The refund from MCC will be credited to NRO அக்கவுண்ட் தான் திருப்பியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. NRI அக்கவுண்ட்ல டைரக்டா பே பண்ண முடியாது. NRO அக்கவுண்ட்க்கு மாத்தி தான் NRO அக்கவுண்ட்ல இருந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. Will MCC pay interest on the refundable security deposit? இதெல்லாம் கொடுப்பாங்களா நியாயமா? இந்த செக்யூரிட்டி டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நோ. ரைட்டா? அப்ப இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொயரிஸ் இருக்கும். ரைட்டா? இது சம்பந்தமா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிளாரிபிகேஷனும் உங்களுக்கு தேவை இருக்கும். கீழே கமெண்ட்ல கொடுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா வேற என்ன கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க அப்படின்னா சார் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்துடுறேன் சார், எனக்கு வந்து வேணான்னு விட்டுடுறேன், எனக்கு ஃபீஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்காம போயிடுமா அப்படின்னா இல்லை, கிடைக்கும். ரைட்டா? அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எம்சிசி வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சீட்டு எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணலான்னாலும் சீட்டே எடுக்கலன்னாலும் ஜாயின் பண்ணிட்டு வேணான்னாலும் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு என்ன ஆகாது, மிஸ் ஆகாம திருப்பி உங்களுக்கு ரீஃபண்டே கொடுத்துருவாங்க. சீட்டு சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்துக்கிட்டு வேண்டான்னு ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு ஃபண்டு கொடுத்துருவாங்க. ரைட்டா? வேற ஏதாவது இது ரிலேட்டட் குவைரிஸ் இருந்ததுன்னா கீழே நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட்ல கொடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி எப்போ வேணாலும் நீங்க பேசலாம். இந்த வீடியோவை மேக்சிமம் யாரெல்லாம் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்றாங்களோ அவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம், என்ன உங்க கூட படிச்சவங்களா இருக்கலாம், இல்லை படிக்காம கூட இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? இன்னொன்று உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட், ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா 90% வந்து நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுடைய அந்த சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. ரெண்டாவது ஒரு லைக் பட்டன் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து சஜஸ்ட் பண்ணும், பார்க்கலாம். வேற யார் என்ன எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ல நிறைய பேர் பார்க்குறாங்கப்பா, நிறைய சப்ஸ்கிரைபர் வராங்க, நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நிறைய பேருக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அந்த மாதிரியான கண்டென்ட்ல ஒர்க் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ.